ஆதிங்கிறவருக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. கொடுங்க சார், நான் தான் ஆதி. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம், நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்த லெட்டரை வாங்கறதுக்கு சில பொறுக்கி பசங்க வீட்டுக்கு வெளியே நின்று பணம் கொடுத்து இந்த லெட்டரை வாங்க பார்த்தானுங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அதுல இருந்த ஒருத்தன் அவன் பேர் தான் ஆதின்னு சொல்லி என்கிட்ட லெட்டர் கேட்டா சார். வீட்டுக்குள்ள இருந்து கேட்காம வெளியே வந்து நின்று கேட்கறானுங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சார். அதனால ஐடி கார்டு கேட்டேன். உடனே பணத்தை எடுத்து கொடுத்து லெட்டர் கொடுத்துட்டு போக சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தான் சார். நான் அவங்கள பிடிச்சி 2 வெளுத்து விட்டேன் சார். அவனுக்கு அந்த லெட்டரை வாங்கிறதுக்கு இருக்கிற நோக்கத்தை பார்த்தா இதுக்கு ஏதோ பெருசா டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பாத்துங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவனுங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் நீங்கள் லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்த உங்களோட நேர்மையை நான் பாராட்டியே ஆகணும் சார். அது என் கடமை சார். வரேன் சார். வாங்க சார். எனக்கு வந்த லெட்டரை யாரோ முன்னாடியே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ போஸ்ட்மேன் சொல்லிட்டு போகிறத வச்சு பார்த்தா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. என்ன ஆதி, இந்த வீட்ல இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்படுறீங்க? ஆதி, இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரும் இந்த விஷயத்த வெளியில சொல்லியிருக்க போறது இல்ல. ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த லெட்டர்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த லெட்டர் அனுப்புனவங்க சம்பந்தப்பட்ட யாராச்சும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதை விட்டுட்டு வீட்ல இருக்கவங்க மேல சந்தேகப்படுறது சரியில்லை ஆதி. ஆமா ஆதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் லெட்டர் இப்போ என் கையில் இருக்கு. இதை நான் பிரித்து படிக்க போறேன். என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஆதி, இந்த லெட்டரை நீ ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இதை எழுதுனதை யாருன்னு தெரிஞ்சுக்கவும் நீ ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். நான் அனுப்பின லெட்டருக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அதை போட்டு பாரு. உன்னோட கேள்வி எல்லாத்துக்கும் அது பதில் தரும்.